2019 நடந்த ஜெயிலர் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அடிக்கோடிட்ட சொற்களுக்கு இலக்கண குறிப்பு தருக. குழிந்தாழ்ந்து, இதுக்கு இலக்கண குறிப்பு ஒரு பொருட்பன்மொழி. தைத்திங்கள் என்பது எந்த பெயரை குறிக்கும்? தைத்திங்கள் காலப்பெயர். சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆற்றல் நிரம்பிய சொற்கள் கவிதை தாமாக பொங்கி வழிவதுதான். இதுக்கான ஆன்சர் ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழிவதுதான் கவிதை. சொற்களை ஒழுங்குபடுத்துக. வியநகர் குறைபடா கொள கூழுடை கொள. இதுக்கான ஆன்சர் கொள கொள குறைபடா கூழுடை வியநகர். அகரவரிசைப்படுத்துக. சங்கு, சாட்டை, சிந்தனை, சீர்தூக்கு, சுற்றம். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிக. நாட்டுக்கு தேவை அரண், 3 சுழியின். நாட்டுக்கு தேவை அரண். வாழை, வாழை, வாழை. ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. வாழை சின்னலை வந்ததுன்னா இளம்பெண், வாழைனா மரவகை, வாழை பெரியலை வந்ததுன்னா மீன் வகை. இன்கம் டேக்ஸ் ஆபீஸ், இதுக்கான தமிழ் சொல் வருமான வரி அலுவலகம். வழுவு சொல்லற்ற தொடர் எது? வலப்பக்க சுவரில் எழுதாதே. அனித்து, எதிர்ச்சொல் தொலைவில். அனித்துக்கு பொருள் அருகில், எதிர்ச்சொல் தொலைவில். சேர்த்து எழுதுக. பனை பிளஸ் ஓலை பனையோலை. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வண்பார்க்கண் வற்றல் மரந்தளிர் தற்று. இதுல அன்பகத்தில்லா பிரித்து எழுதுக. திருக்குறள்ல அன்புடைமை அதிகாரத்துல வர குறள். அன்பகத்தில்லா, அன்பு பிளஸ் அகத்து பிளஸ் இல்லா. நெக்ஸ்ட் ஒன், இயைபு தொடையில் அமைந்த சொற்களை அறிக. நீல முடி தரித்த பல மலைசேர் நாடு நீர முத மென பாய்ந்து நிரம்பு நாடு. இதுல இருக்க இயைபு நாடு, நாடு. இது பாஞ்சாலி சபதம்ல வர வரிகள். பாஞ்சாலி சபதம் பாரதியாரால் இயற்றப்பட்டது. அதுல 2 பாகம், 5 சருக்கம், 412 பாடல் இருக்கும். தாயொப்ப பேசும் மகள் என்ற ஓமை தொடருக்கு பொருள் தருக. தாயை போன்று பேசுதல். குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். இது செய்வினை. இதை செயற்பாட்டு வினையா மாற்றுறது. உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்க பெற்றது. நாலடியார் என்னும் நூலை பாடியவர்கள் சமண முனிவர்கள். மணிமேகலையின் தோழி சுதமதி. தீவத்திலகைங்கிறவங்க மணிமேகலை அமுத சுரப்பியை பெற்றிட உதவி செஞ்சவங்க. பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துகள் விவாதிக்கும் இடம் என்று கூறும் நூல் மணிமேகலை. புறநானூற்றில் உள்ள புறத்திணைகளின் எண்ணிக்கை 11. பாடல் வரிகள் கலித்தொகையில் எப்பிரிவில் இடம்பெற்றுள்ளன? எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மருட்பு, கலங்கினர் பலர். கலித்தொகையில முல்லைக்கலியில வரும். ஈயென இரத்தல் இழிந்தன்று அதன் எதிர் ஈயேன் என்றல் அதனினும் இழிந்தன்று. கூற்று 1, இப்பாடலடிகளை பாடியவர் கழைதின் யானையார். கூற்று 2, இப்பாடலில் புகழப்படும் வள்ளல் பாரி. இதுல கூற்று 1 மட்டும்தான் சரி. இது ஒரு புறநானூற்று பாடல் வரி. ஈயென இரத்தல் இழிந்தன்று புறநானூற்றுல வர பாடல் வரி. இதை பாடியவர் கழைதின் யானையாருங்கிறது கரெக்டு. அதுல யாரை புகழ்ந்து பாடியிருப்பார்னா வவ்வில் ஓரிய புகழ்ந்து பாடியிருப்பார். தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளன்று என்று கூறியவர்
திருவிக்கா. அதுபோல நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்ற கூற்றுக்குரியவர் திருவிக்கா. சமரச சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் ராமலிங்க அடிகளார். இவரை புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு சொல்லி பாரதியார் போற்றியிருப்பார். பொறுத்துக. இனிப்பு, இனிப்புக்கு வளம். துவர்ப்பு, ஆற்றல். புளிப்பு, இனிமை. கார்ப்பு, உணர்வு. தமிழினத்தை சேர்ந்தோர் குடியரசுத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாடுகள்: சிங்கப்பூர், மொரீஷியஸ். தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்ற பெருமைக்குரியவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். இவர் ஆலாபனை அப்படிங்கிற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பார் 1999. ஆற்காடு என்பது எந்த மரங்கள் சூழ்ந்த பகுதி? அத்தி மரங்கள். அண்ணல் அம்பேத்கரை பகுத்தறிவு செம்மல், மக்களின் மாபெரும் வழிகாட்டி என புகழாரம் சூட்டியவர் தந்தை பெரியார். காமராசர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1937. அரிகால் மாறிய அங்கண் அகல் வயல். இவ்வடிகள் அமைந்துள்ள மோனை வகை. இது நற்றிணையில வர பாடல் வரி. அரிகால் மாறிய அங்கண் அகல் வயல். இதில் அமைந்திருக்க மோனை மேற்கதுவாய். 1, 3, 4 சீர்கள்ல முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கிறதுனால மேற்கதுவாய் மோனை. ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வல்லாளர் என பாராட்டியவர் பரிதிமாற் கலைஞர். தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மையினின்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் தேவநேய பாவாணர். நடுவண் அரசு உ.வே.சா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு 2006. சிற்பக்கலை குறித்து தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வெளியிட்ட நூலை கண்டறிக. சிற்ப செந்நூல். நாயக்கர் காலத்தில் சிறந்து விளங்கிய சிற்பக்கலை தந்த சிற்பக்கலை. ஸ்வீடன் நாட்டின் பேர் லாகர்விஸ்ட் என்னும் சிறுகதைகளை தமிழில் மொழிபெயர்த்தவர் ஜி. குப்புசாமி. ராம நாடகத்தை இயற்றியவர் அருணாச்சல கவிராயர். மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் அப்துல் ரஹ்மான். உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமை இல்லா மனிதகுலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவரோட சிறப்பு பெயர் மக்கள் கவிஞர். உடுமலை நாராயண கவி பகுத்தறிவு கவிராயர். மருதகாசி திரைக்கவி திலகம். கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா. சேரமான் காதலி அப்படிங்கிற புதினத்துக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பார். இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்று உவமை மரபில் புதுமைகளை சேர்த்தவர் சுப்புரத்தின தாசன் சுரதா. பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருதினை பெற்றவர் வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று அழைக்கப்படுபவர் வாணிதாசன். சுந்தரர் எவ்வரசரால் மகன்மை கொண்டு வளர்க்கப்பட்டார்? நரசிங்க முனை அரையர். யார் பாடிய சித்தர் பாடல்கள் ஞான பாமாலை என்று வழங்கப்படுகிறது? அகத்தியர். அகத்தியர் சித்தர்களின் தலைவர் என்று அழைக்கப்படுபவர். மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னவர் அகத்தியர். நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி என்ற வரிகளை பாடியவர் கடுவெளி சித்தர். வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்டவர் கடுவெளி சித்தர். ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் தருமாறு பாடுவது இரட்டுற மொழிதல் அணி. எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது
கலிங்கத்து பரணி என்று பேரறிஞர் அண்ணா கூறினார். பேரறிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம் கலிங்கத்து பரணி. அறிவடிவு மாய்ப்பின் அரண் வடிவு மாகி என்ற தொடரில் அரி என்பதன் பொருள் சிங்கம். நன்று நன்றென்ற போற்றியே நடந்தது வேங்கை இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சீராபுராணம். பெரிய புராணத்தை அருளிய சேக்கிழார் பிறந்த தற்போதைய மாவட்டம் எது? காஞ்சிபுரம். ஒன்று கொலாம் எனும் திருப்பதிகம் பாடியவர் திருநாவுக்கரசர். நேற்று மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. இது எவ்வகை வாக்கியம்? தொடர் வாக்கியம். நன்னூல் எவ்வகை நூல்? இது எவ்வகை வாக்கியம்? வினா வாக்கியம். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுகிறார். பாரதிதாசன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? பாடலில் வரும் திணையை கண்டுபிடி. வான் உட்கும் வடி நீன் மதில் மல்லல் மூதூர் வயவேந்தே. இது புறநானூற்றுல குடப்புலவியனார் எழுதியிருப்பார். இதுல வர திணை பொதுவியல் திணை. பாண்டியன் நெடுஞ்செழியனை பத்தி பாடியிருப்பாரு. இதுல வந்திருக்க துறை முதுமொழி காஞ்சி. இலக்கண குறிப்பு. பசிக்கயிறு உருவகம். அகர வரிசையில் எழுதுக. மனத்துயர் மீமிசை முன்னீர் மேடு பள்ளம் மொழிபெயர்ப்பு. படுவிடம். இதில் பயின்று வந்துள்ள தொகைநிலை தொடர். படுவிடம்னா வினைத்தொகை. எது வேர்ச்சொல் அல்ல? இப்ப வேர்ச்சொல் அடி அரி இரு இதெல்லாம் வேர்ச்சொல். வேர்ச்சொல் அல்லாதது இனிது. வந்தான் இதுக்கான வேர்ச்சொல் வா. மா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை அறிக. விலங்கு. வழுவு சொல் இல்லாத தொடரை எழுதுக. சென்னைக்கு அருகில் இருப்பது மதுரை அன்று. பொருந்தா இணையை தேர்வு செய்க. திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணியோட ஆசிரியர். இப்போ வளையாபதிங்கிறது தவறு. இதுதான் பொருந்தாதது. வளையாபதிக்கு ஆசிரியர் பெயர் தெரியாது. திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணியை இயற்றியவர். பொருந்தி இருக்கிறது பார்த்துக்கலாம். அப்படியே இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம், நாதகுத்தனார், குண்டலகேசி, சீத்தலை சாத்தனார், மணிமேகலை. பொருந்தா சொல்லை தேர்வு செய்க. பொருந்தி இருக்கிறது உள்ளம், வீடு, இடம். இப்போ இதுல பொருந்தாதது அழகு. அரும்புதல் அதுக்கான எதிர்ச்சொல் மெலிதல். இரட்டை காப்பியம் என வழங்கும் நூல்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை. பொருத்தமான இணையை தேர்வு செய்க. திணையும் அதுக்கான சிறு பொழுதுகள். பொருத்தமா இருக்கிறது மருதம்னா வைகரை. இப்ப குறிஞ்சினா யாமம் வரணும். குறிஞ்சி யாமம், முல்லை மாலை, மருதம் வைகரை, நெய்தலுக்கு ஏற்பாடு, பாலைக்கு நண்பகல். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்கள். இதுல மோனை இருக்கு. முதல் எழுத்து ஒன்று இருக்கிறதுனால மோனை இருக்கு. ரெண்டாவது எழுத்து இருக்கிறதுனால எதுகை இருக்கு. இயைபு தமிழே தமிழே கடைசி இது ரைமிங் ஒன்னா இருக்கிறதுனால இயைபு இருக்கு. இந்த வரிகள் பார்த்தீங்கன்னா எதுல? தமிழோவியம் அப்படிங்கிற நூல்ல ஈரோடு தமிழன்பன் எழுதினது. தமிழோவியம் அப்படிங்கிற நூல்ல முன்னுரையில ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை அப்படின்னு அந்த முன்னுரையில இருக்கும். இது ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின். ஈரோடு தமிழன்பனோட இயற்பெயர் ஜெகதீசன். விடிவெள்ளிங்கிற புனைப்பெயர்ல இவர் நூல் எழுதியிருப்பார். நாலடியாரை தொகுத்தவர் பதுமனார். திருக்குறளின் அழியா தன்மையை பறைசாற்றும் செய்யுள் நூல் எது?
திருவள்ளுவமாலை. திருவள்ளுவமாலை 53 புலவர்கள் பாடியிருப்பாங்க. 55 பாடல்கள். அல்லலுற்று ஆற்றாது அழுவாலை கண்டு ஏங்கி மல்லல் மதுரையார் எல்லாரும் தாம் மயங்கி. இப்பாடலடிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். நீலகேசி ஒரு சமண சமய காப்பியம். இது சரி. குண்டலகேசி என்னும் நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்டதுதான் நீலகேசி. இதுவும் சரி. நீலகேசி ஒரு சமண காப்பியம். இதோட ஆசிரியர் பெயர் தெரியாது. குண்டலகேசி பௌத்த காப்பியம். இதோட ஆசிரியர் நாதகுத்தனார். கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி என்ற புலவர் கடற்செலவு ஒன்றில் இறந்து போனவர். இவர் புறநானூற்றில் ஒரு பாடலையும் பரிபாடலில் ஒரு பாடலையும் இயற்றியுள்ளார். கூற்று ரெண்டுமே சரி. தமிழரின் வாழ்வியல் கருவூலம் எது? புறநானூறு. தமிழுக்கு கதி என போற்றப்படும் 2 நூல்கள் திருக்குறளும் கம்பராமாயணமும். மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று ஒரு வாளி. இவ்வரி இடம்பெற்ற நூல் ராமாயணம். அரிசியும் மயில் தோகையும் சந்தனமும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்ட நாடுகள் கிரேக்கம், உரோமாபுரி, எகிப்து. யானையின் உருவத்தை செதுக்குவதில் கைதேர்ந்த சிற்பிகள் யார்? பல்லவர் காலத்து சிற்பிகள். தில்லையாடி வள்ளியம்மை. இதில் தில்லையாடி என்பது வள்ளியம்மையின் தாயார் பிறந்த ஊர். வள்ளியம்மை தென்னாப்பிரிக்கால பிறந்திருப்பாங்க. இவங்களை பத்தி காந்தியடிகள் இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிற பத்திரிகையில எழுதியிருப்பார். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர் அம்புஜத்தம்மாள். மனித மூளையில் தண்ணீரின் அளவு எத்தனை சதவீதம் கொண்டது? 80%. கொன்ஸ்டான் என்னும் இத்தாலி மொழி சொல்லின் பொருள் அஞ்சாதவன். ஜி.யு. போப் பாய்மரக் கப்பலில் சென்னை வந்த 8 திங்களும் டேஷ் டேஷ் ஆகிய மொழி நூல்களை படித்தார். சென்னை வந்த 8 மாதமும் வடமொழி மற்றும் தமிழ் நூல்களை படித்தார். ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுவது. வல்லை என்னும் இன்னிசை பாடல் யாரால் பாடப்படும்? பெண்கள். பருதிமார் கலைஞரின் தனி பாசுரத் தொகை என்னும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என புகழ்ந்தவர் ராபி சேதுப்பிள்ளை. தமிழ் வழங்கிய எல்லையினை வேங்கடம் குமரி தீம்புணர் பவ்வமென்றான நான்கெல்லை என்று வரையறுத்தவர் காக்கை பாடினியார். சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் 26,350. 26,350. நாடக சாலையொத்த நற்கலா சாலையொன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து என்று கூறியவர் கவிமணி தேசிக விநாயகனார். ஆனந்தரங்கர் நாட்குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் வானம் வசப்படும். ஆலாபனை என்னும் கவிதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் அப்துல் ரஹ்மான். 1999 வாங்கியிருப்பார். கோ. மோகனரங்கன் பிறந்த ஊர் ஆலந்தூர். கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து என்ற தாலாட்டு பாடலை பாடியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. பாரதியார் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நூல் நாடக நூல். நூலாசிரியர் குயில் பாட்டு பாரதியார். அழகின் சிரிப்பு பாரதிதாசன். துறைமுகம் சுரதா. பால்வீதி அப்துல் ரஹ்மான்.
நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம். இக்கூற்றில் நடலை என்னும் சொல்லின் பொருள் நடலைனா துன்பம். பாஞ்சாலி சபதத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை 412 பாடல். 2 பாகம், 5 சருக்கம். பலபட்டடை சொக்கநாத பிள்ளை எழுதிய மற்றொரு தூது நூல் தென்றல்விடு தூது. தஞ்சை வேதநாயக சாத்திரியார் அவர்களின் ஆசிரியர் சுவாட்ஸ் பாதிரியார். லாஸ்ட் ஒன், உத்தரகாண்டம் என்னும் பகுதியை இயற்றியவர் ஒட்டக்கூத்தர். தேங்க்யூ.